கூல் டீம் ஃபைன் அகெயின். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னா ஆட்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அகெயின் இந்த ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ஆர்கானிக் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்துட்டு அப்கமிங் செஷன்ஸில் கண்டிப்பாக நடத்துவோம், சரிங்களா? பட் இன்றைக்கி டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா ஆட்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி ஆட்ஸோட பேசிக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஃபஸ்ட், வாட் இஸ் ஆட்ஸ்? அதாவது பெய்ட் ஆட்ஸ் இன் மெட்டா. ஸோ பெய்டு ஆட்ஸ் இன் மெட்டா இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, எனக்கு தெரியும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது, இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளோட ஒரு கண்டென்ட் அப்பியர் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்பான்சர்டுன்னு இருக்கும், இப்போ ஆட் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்மளோட கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ்க்கும் இல்லை நம்மளோட பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி கொண்டு வருது, அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். வாட் இஸ் த ப்ராசஸ் பிஹைண்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன். ஸோ பெய்ட் ஆட்ஸ் இன் மெட்டா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் யூஸ் பண்ணணும். இந்த டேஷ்போர்ட் நேம் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த மாதிரி இது பேர் வந்துட்டு ஆட் அக்கௌண்ட் ஆர் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் அக்கௌண்ட் ஆர் ஆட்ஸ் மேனேஜர். பிஃபோர் நம்ம ஒரு பிஸ்னஸை சோஷியல் மீடியா, முக்கியமாக மெட்டா அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் தேவை. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் உங்களோட பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் தேவை. தென் ஆல்சோ வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அகெயின் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் தேவை. ஸோ இது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ஆட் அக்கௌண்ட் மூலமாக உங்களோட பிஸ்னஸ்க்கான ஆட் நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டில் ஃபஸ்ட் நீங்கள் கேம்பெயின்ஸ், ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களோட ஆட் இந்த மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3யுமே செட்டப் பண்ணணும் ஒரு ஆடுக்கு. ஓகேவா? யூஸ்வலாக டெக்னிக்கலாக இதை வந்துட்டு கேம்பெயின் தான் சொல்லுவோம், நம்ம ஆடுன்னு சொல்ல மாட்டோம். ஆட் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு விஷயந்தான். பட் அந்த ஹையரார்க்கி, அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ஸ், ஆட்ஸ், கேம்பெயின், ஆட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த கேம்பெயின் ஒரு கம்ப்ளீட் கேம்பெயின், அதாவது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஆட் இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ பண்ணுறதுக்கு இந்த 3 ஸ்டேஜஸையுமே செட்டப் பண்ணணும். திஸ் ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் தான் இப்போ இருக்கிற அந்த ஸ்டெப்பு. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற டீட்டெயில்டான அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நீங்கள் மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைன். ஃபஸ்ட் இதில் போய்ட்டு க்ரியேட் கேம்பெயின் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இது என்ன கேட்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஓகே, இந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது 1 2 3 4 இந்த ஆப் ப்ரொமோஷனை விட்டுருங்க, சேல்ஸ், இந்த ஒரு 5 டைப் தான் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? இந்த 5 டைப், இந்த 5 அப்ஜெக்டிவ், அதாவது அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது கோல், எனக்கு இந்த கேம்பெயின்ஸ் மூலமாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கேம்பெயின் நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மெட்டாவுக்கு கன்வே பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த அப்ஜெக்டிவ் 5 டைப் இருக்குது.
இந்த அப்ஜெக்டிவ் நம்ம எங்கே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா கேம்பெயின் லெவலில் செலக்ட் பண்ணுவோம். ஸோ கேம்பெயின் லெவல் இந்த சென்ஸ் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீட்ஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கும். கேம்பெயின், ஆட் செட், ஆட். ஸோ இந்த கேம்பெயினில் ஒரு 3 லெவல் இருக்கும். கேம்பெயின் லெவல், ஆட் செட் லெவல், ஆட் லெவல். இந்த கேம்பெயின் லெவலில் நம்ம மெயினாக செலக்ட் பண்ணுறது இந்த ஆட்ஸ் அப்ஜெக்டிவ். ஓகேவா? அகெயின் இந்த ஆட்ஸ் அப்ஜெக்டிவோட ப்ராசஸ் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்றதையும் ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் அவேர்னஸ். செகண்ட் என்கேஜ்மெண்ட். தேர்ட் டிராஃபிக். ஃபோர்த் வந்துட்டு லீட்ஸ், தென் சேல்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்க. அந்த கேம்பெயினோட பர்பஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ரீச் வேணும், இல்லை நிறைய பேருக்கு இந்த ஆடை நான் காமிச்சிருக்கணும், இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவேர்னஸ் அப்படின்ற அப்ஜெக்டிவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களோட கோல் வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கணும், இல்லை நிறையா தடவை உங்களோட ஆடை பார்த்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆல்சோ என்கேஜ்மெண்ட் அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டுக்கு நிறையா இந்த லைக், ஷேர், கமெண்ட் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே. ஆல்சோ இதை நான் ஃபஸ்ட் கிளாஸில் கேட்டேனான்னு தெரில, நான் எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரில. வாட் இஸ் ரீச் அண்ட் வாட் இஸ் இம்ப்ரெஷன்? இம்ப்ரெஷன் வந்து நிறைய பேர் நம்ம போஸ்டர் படம் பார்த்துருக்காங்க, படம் போயிருக்காங்க. ஓகே. ரீச்ங்கிறது எத்தனை பேர் அது போய் ரீச் ஆகுது. ரீச்ங்கிறது நம்ம ஆட் ரன்னிங் கொடுக்குறது. இம்ப்ரெஷன்ங்கிறது லாங்கா ஒரு போஸ்ட் அந்த எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே ஓகே மேம், ஃபைன். ஸோ அகெயின் ரீச் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரு போஸ்ட்டை 3 தடவை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை ஒருத்தர் 3 தடவை பார்க்குறாரு அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் ஈக்குவல் டு 3, ரீச் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? அதே மாதிரி ரீச் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள், ரீச் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அதே மாதிரி அவர் போஸ்ட்டை பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட்னா லைக், ஷேர், கமெண்ட் ஏதாச்சும் ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருக்காரு அப்படின்னா அது வந்துட்டு என்கேஜ்மெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நிறையா பேருக்கு ரீச் ஆகணும், இல்லை நிறையா தடவை உங்களோட அந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ் அவேர்னஸ். இப்போ இதுவே வந்துட்டு எனக்கு நிறையா ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும், அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் முக்கியமாக லைக், ஷேர், கமெண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இன்னொன்று இன்ட்ராக்ஷன் வந்துட்டு ஷேர் பண்ணுறது, போஸ்ட்டை சேவ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா கிளிக் பண்ணுறதுமே இன்ட்ராக்ஷன் தான். இன்னொன்று மெட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணுறதுமே இன்ட்ராக்ஷன் தான். வீடியோ வியூஸ் அதுவுமே இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இன் மெட்டாவோட மெட்ரிக்ஸில். ஓகேவா? இல்லை சார் எனக்கு வந்துட்டு நிறையா டிராஃபிக் வரணும். ஸோ யூஸ்வலாக டிராஃபிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வெப்சைட் விசிட். நீங்கள் எஸ்இஓவில் படிச்சிருப்பீங்க, டிராஃபிக் கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான வெப்சைட் விசிட்ஸ், உங்களோட ஆடை பார்த்துட்டு உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணுறது, இல்லாட்டி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ப்ரொஃபைலில் விசிட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிராஃபிக் கான்செப்டில் வரும். ஒரு ஆடை பார்த்தாச்சு, இந்த பார்த்துட்டு ஓகே நான் லேர்ன் மோர் கிளிக் பண்ணுறேன். லேர்ன் மோரை கிளிக் பண்ணி உள்ளே வந்தேன்னா இது வந்துட்டு வேறு ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இன்ஸ்டாகிராம்லேருந்து வேறு ஒரு வெப்சைட் ரீடைரக்ட் ஆகுது. இது பேர் வந்துட்டு ஒரு டிராஃபிக். எனக்கு இந்த மாதிரி நிறைய டிராஃபிக் வரணும் அப்படிங்கிறது உங்களோட கோலாக இருந்துச்சு அப்படின்னா டிராஃபிக் அப்படின்ற அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணணும். இல்லை சார் எனக்கு நிறைய லீட்ஸ் வேணும். லீட்ஸ் அப்படிங்கிறது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் அகெயின் இதே மெட்டாவில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பேஜுக்குள்ளே வந்துட்டு நான் ஃபார்ம் இங்கே சப்மிட் பண்ணலாம். பட் இதே மாதிரி மெட்டாவில் நீங்கள் ஆடில் வந்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். இதுவுமே வெப்சைட் டிராஃபிக்.
இந்த மாதிரி நீங்கள் ஆட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு செலக்ட் லீட் கேம்பெயின்ஸ். இல்லை நீங்கள் ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய எனக்கு ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு செலக்ட் சேல்ஸ் கேம்பெயின். ஓகேவா? இல்லை வெப்சைட் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னாலுமே சேல்ஸ் கேம்பெயின், இகாம் சேல்ஸ் ஆர் வெப்சைட் கன்வர்ஷன். வெப்சைட் கன்வர்ஷன் அப்படின்னா இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்ல, வெப்சைட்குள்ளே வந்து எனக்கு ஜஸ்ட் டிராஃபிக் மட்டும் இல்லாமல் எனக்கு அடிஷ்னலாக இந்த மாதிரியான ஃபார்மை ஃபில்அப் பண்ணுற மாதிரியான வெப்சைட்டில் இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். இல்லை வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ஆக்ஷன்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த சேல்ஸ் கேம்பெயின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அப்ஜெக்டிவ்ஸ் கிளியர் ஆகிடுச்சா? டீம் கிளியராக இருக்கீங்களா? ஃபைன். நான் ஒரு கொஷின் கேட்குறேன், எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு கிளைண்ட் இருக்கார். அந்த கிளைண்ட்டு வந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னோடய வீடியோவை ஒரு 25,000 பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு 25,000 பேர் பார்க்கணும். அப்போ நான் என்ன கேம்பெயின் அப்ஜெக்டிவ் நான் சூஸ் பண்ணணும்? டிராஃபிக். ஓகே, மற்றவங்க? ஒன் டைம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. அதாவது இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்லை இந்த அப்ஜெக்டிவ்? இல்லை ப்ரோ, அந்த அப்ஜெக்டிவ் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற எல்லாத்துக்கும் இதே கேள்வி. ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அந்த கிளைண்ட்டுக்கு 25,000 வீடியோ வியூஸ் டெய்லி ஒரு நாளைக்கு பார்க்கணுமா? அப்போ நீங்கள் என்ன கேம்பெயின் அப்ஜெக்டிவ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, என்கேஜ்மெண்ட். ஃபைன். என்னங்க மேம்? ஓகே, அவேர்னஸ். மற்றவங்க? ஃபைன். ஸோ இப்போது இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ்க்குள்ளே நிறைய சப் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் பேசிக்காக வீடியோ வியூஸ் அப்படின்ற கான்செப்ட்டு உங்களுக்கு வெறும் வீடியோ வியூஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்ஸ். ஓகேவா? பட் அதே கிளைண்ட்டு இன்னொரு நாள் எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன ப்ரோ 25,000 பேர் பார்த்துருக்காங்க, ஒருத்தர் கூட எனக்கு காலே பண்ணலையே ப்ரோ, அதாவது என்கொயரியே பண்ணலையே, லீடே தரலையே, பிஸ்னஸே வரலையே அப்படின்ற ஒரு கொஸ்டினும் கேட்டார். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அதாவது இது ரியலாக நடந்த ஒரு விஷயம். ஒரு கிளைண்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டெய்லி 25,000 பேர் பார்க்கணுன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், சரி வீடியோ வியூஸ் தானே ப்ரோ, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கா? இல்லை ப்ரோ, 25,000 பேர் பார்த்தாலே போதும், எனக்கு அதுதான் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னாரு. சரி, சிம்பிளாச்சுன்னு சொல்லிவிட்டு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் செட்டப் பண்ணி ரன் பண்ணோம். ஒரு 2-3 நாள் கழித்து அந்த கிளைண்ட்டு கால் பண்ணி, என்ன ப்ரோ ஒரு சேல் கூட இல்லை, ஒரு கால்ஸ் கூட வரல, என்கொயரிஸே வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஸோ நம்ம இங்கே டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது அவருக்கு வியூஸ்லாம் முக்கியம் இல்லை, அவருக்கு தேவை பிஸ்னஸ் தான் முக்கியம், கால்ஸ் தான் முக்கியம், லீட்ஸ் தான் முக்கியம், என்கொயரிஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது அவருக்கு தேவை லீட்ஸ். என்ன கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணணும்? லீட்ஸ். சரிங்களா? லீட்ஸ். இன்னொன்று என்கேஜ்மெண்ட்லேயே என்கொயரி கேம்பெயின்ஸுமே இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஓகேங்களா? அகெயின் அவேர்னஸ் கேம்பெயின் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட ஆட் வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அவேர்னஸ் கேம்பெயின். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்துட்டு போஸ்டர்ஸ் மூலமாக நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி லைக் ஷேர் கமெண்ட் வேணும், அந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியே கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். இல்லை எனக்கு வந்துட்டு டிராஃபிக் கேம்பெயின், அதாவது ஆடை பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணி என்னோடய பேஜுக்குள்ளே வரணும், வெப்சைட்குள்ளே வரணும்
அப்படின்னா டிராஃபிக் கேம்பெயின் சூஸ் பண்ணணும். இல்லை ப்ரோ எனக்கு வந்துட்டு லீட் ஃபார்ம் கேம்பெயின்ஸ் மாதிரி வேணும், லைக் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல கொஷின்ஸ் கேட்பாங்க, கேட்டுட்டு கடைசியில் அவங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா லீட் கேம்பெயின்ஸ். இல்லை சேல்ஸ் கேம்பெயின் வந்துட்டு ஒரு இகாம் கேம்பெயின்ஸ். அது நீங்கள் இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு சேல்ஸ் கேம்பெயின் பக்கம் போயிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காமனான ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் ஆல் திஸ். ஓகேவா? இதில் ஆப் ப்ரொமோஷன் ஒரு கேம்பெயின் இருக்குது. இதோட பர்பஸ் என்னென்னா நீங்கள் நிறையா அகெயின் இந்த கேமிங்கோட ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வரும், ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆப் ரிலேட்டடான என்ன கேம்பெயின்ஸ்னாலுமே நீங்கள் ஆப் ப்ரொமோஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பட் இது எல்லாமே நீங்கள் அகெயின் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இது பண்ணணும். அது என்ன டீட்டெயில் அப்படின்னா, அகெயின் இது ஒரு பெய்ட் கேம்பெயின். நம்ம எதுக்காக இந்த பெய்ட் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுறோம்னா, நம்ம காசு கட்டி மெட்டாக்கு காசு கட்டி நம்மளோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறோம். ஓகேவா? என்கிட்ட ஒரு டெய்லி நான் மெட்டாக்கு வந்துட்டு 1000 ரூபா பே பண்ணுறேன். அப்படி மெட்டாக்கு நான் 1000 ரூபா பே பண்ணேன் அப்படின்னா அந்த மெட்டா வந்துட்டு எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் தரும் அப்படின்றது தான் கேள்வியே. ஓகேவா? இப்போ நான் மெட்டா காசு கட்டாமல் இதெல்லாம் பண்ண முடியாதான்னு கேட்டால், காசு கட்டாமல் எதுவும் பண்ண முடியாது. காசு கட்டாமல் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 மில்லியன் வியூஸ் 2 மில்லியன் வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்கானிக்காலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி. பட் ஆடோட விஷயமே என்னென்னா நம்ம டார்கெட்டடாக ரன் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆடியன்ஸ்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம்ல. லைக் எனக்கு இந்த ஹவுஸ் ஓனர்ஸை டார்கெட் பண்ணணும், இல்லை எனக்கு பர்டிகுலராக சென்னையில் இருக்க பீப்புளை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டடான அப்ரோச் இந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அகைன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இப்போது என்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது. எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா ஒரு 10,000 rupees பட்ஜெட். ஒரு 10 daysக்கு நான் யூஸ் பண்ணுறேன். 10,000 rupees பட்ஜெட் இருக்குது. இந்த 10,000 rupees வச்சு நான் கேம்பெயின் ரன் பண்ணுறேன். என்ன கேம்பெயின்னா அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணும்போது கேம்பெயின்லாம் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும்னா எனக்கு டேஷ்போர்டில் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி காமிக்கும். என்ன காமிக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது கேம்பெயின். இந்த கேம்பெயின் வந்துட்டு 3000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 3000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணதில் எவ்வளோ ரீச் வந்திருக்கு? 5600 பேருக்கு என்னோடய ஆடு வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. 8689 தடவை என்னோடய ஆடை பார்த்துருக்காங்க. அதில் வந்துட்டு லீட்ஸ் ஒரு 157 லீட்ஸ், அதாவது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கு. அது போக இன்னும் சில மெட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு நான் இங்கே போய்ட்டு நான் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ், லிங்க் கிளிக்ஸ், போஸ்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ரிக்ஸ்லாம் நான் பார்த்துக்கலாம். இப்போது நான் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன். இந்த அவேர்னஸ் கேம்பெயினுக்கு காமனான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்னா ரீச், இம்ப்ரெஷன்ஸ், என்கேஜ்மெண்ட்ஸ், டிராஃபிக்னா லிங்க் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லிங்க் கிளிக்ஸ், தென் வந்துட்டு லீட்ஸ், சேல்ஸ், இந்த மாதிரி ஒன்று வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நான் அவேர்னஸ் ஓரியன்ட் கேம்பெயின் அப்ஜெக்டிவ் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு 1 lakh பீப்புளுக்கு என்னோடய ஆட் வந்துட்டு ரீச் ஆகும். இம்ப்ரெஷன் வந்துட்டு 1.5 lakh வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் ஆகும். என்கேஜ்மெண்ட்ஸ் மேபி ஒரு 10K என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். 10Kலாம் அதிகம், ஒரு 1000 என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். லிங்க் கிளிக்ஸ் ஒரு 100 லிங்க் கிளிக்ஸ் இருக்கும். லிங்க் கிளிக்ஸ்னால் அந்த நம்மளோட ஆடை கிளிக் பண்ணி போகிறது. இது ஒரு வெப்சைட் டிராஃபிக்கோட மெட்ரிக் மெயினாக. இந்த ஆடை கிளிக் பண்ணி, இதுதான் லிங்க் கிளிக், இதை கிளிக் பண்ணி வரும். ஆல்சோ இதில் லீட்ஸே வராது, சேல்ஸும் வராது. இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கும் ஃபார் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஃபைன்.
இப்போது இதே 10,000 பட்ஜெட் சொல்லுங்கள். இதுல ஏன் சார் இந்த புரியல மேம். சார் இந்த இந்த என்கேஜ்மெண்ட்ல வந்து ஏன் லீடு வராதுன்னு ஓகே, இதில் ஏன் வந்துட்டு லீட்ஸ் வராதுன்னு சொல்கிறேன்னா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க சார். சொல்கிறேன் மேம் நான். சரிங்களா, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகேவா, ஃபைன். இப்போ இதே மாதிரியே என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ் வச்சு ரன் பண்ணும்போது ரீச் எவ்வளோ இருக்கும்னா ஒரு 50K ரீச் இருக்கும். இம்ப்ரெஷன்ஸ் ஒரு 75K இருக்கும். பட் என்கேஜ்மெண்ட்ஸ் 50K என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். லிங்க் கிளிக்ஸ் ஒரு 1000 லிங்க் கிளிக்ஸ் இருக்கும். இதில் லீட்ஸ் மேபி 2 இருக்கலாம். இது வந்து லீட்ஸ் ஆர் என்கொயரிஸ்ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா, சேல்ஸ் மேபி 2 இருக்கலாம். இப்போது இது என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ், அதே 10,000 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் ரீச்சும் இம்ப்ரெஷன்ஸும் இங்கே கம்மியாச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஏன் கம்மியாச்சுன்னா எனக்கு தேவை என்கேஜ்மெண்ட்டு தான் என்னோடய கோல் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே வந்துட்டு செட் பண்ணுறேன். அப்போது இந்த மெட்டா சிஸ்டம் என்ன பண்ணும்னா யாரெலாம் வந்துட்டு அதிகமாக என்கேஜ் ஆவாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளோட ஆடை வந்துட்டு கொண்டு போய் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ப்ரைமரி நம்பர்ஸ் வந்துட்டு this engagements. இங்கே அவேர்னஸ் கேம்பெயினில் ப்ரைமரி நம்பர்ஸ், ப்ரைமரி மெட்ரிக்ஸ் வந்துட்டு this reach and impressions. அதே மாதிரி டிராஃபிக் கேம்பெயின் அதே 10,000 பட்ஜெட்டுக்கு நான் ரன் பண்ணுறேன். ரீச் அப்படிங்கிறது 25K இன்னும் கம்மியாகும். இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது 50K இன்னும் கம்மியாகும். அண்ட் அகெயின் என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேபி ஒரு 5,000 என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இங்கே வந்துட்டு லிங்க் கிளிக்ஸ் 10,000 இருக்கும். லீட்ஸ் அகெயின் மேபி 5 இருக்கலாம். சேல்ஸ் அகெயின் ஒரு 2 இருக்கலாம். இந்த இடத்துல மெயினான விஷயம் லிங்க் கிளிக். இதுதான் டிராஃபிக் ஏற்ற கரெக்டான மெட்ரிக். ஓகேப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நீங்கள் ரீச் கேம்பெயின் ரன் பண்ணும்போது, அதாவது அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெட்ரிக் அதிகமாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெட்ரிக் அதிகமாக, இந்த மெட்ரிக் இந்த சென்ஸ் இங்கே இருக்கிற அந்த மெட்ரிக் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த மெட்ரிக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணுறீங்களோ அதோட மெட்ரிக் தான் அங்கே, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த கேம்பெயின் கரெக்டாக போதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரியே லீட் கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது, அதே 10,000 பட்ஜெட்டுக்கு ரன் பண்ணும்போது இந்த ரீச் அப்படிங்கிறது இன்னும் கம்மியாயிடலாம். லிங்க் கிளிக்ஸ் அகெயின் பட் லீட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மேபி 2. ஆக்சுவலாக சேல்ஸ் இதெல்லாம் வராது. ஃபைன், நான் சும்மா வச்சுருக்கேன். ஃபைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கும்? லீட்ஸ். சிமிலர்லி சேல்ஸ் கேம்பெயின் மேக்ஸிமம் இகாம் சேல்ஸ் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுறீங்கன்னா மேபி இது கிட்டத்தட்ட சேம் மெட்ரிக் மாதிரி தான் இருக்கும். ஒரு 10,000 பேருக்கு ரீச், 20,000 பேருக்கு இம்ப்ரெஷன்ஸ், என்கேஜ்மெண்ட்ஸ் அதே 500. லிங்க் கிளிக்ஸுங்களா அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? ஒரு 1000 லிங்க் கிளிக்ஸ் கூட வரலாம். ஏன்னா வெப்சைட்டுக்கு தான் இதுவுமே போகும். சேல்ஸ் வந்துட்டு ஒரு 100 சேல்ஸ் நடந்திருக்கலாம். இதில் லீட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா காமனான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் செலக்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். இதை நான் ஏன் மெயினாக சொல்கிறேன்னா இதுதான் பேசிக்ஸ். இதில் நிறையா ஃப்ரீலான்சர்ஸ், ஒரு ஃப்ரீலான்சரோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம், அது சில கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் மேபி நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்க போகிறப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க. 1 மில்லியன் வியூஸ் போச்சு ப்ரோ, ஆனால் லீட்ஸே வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா 1 மில்லியன் வியூஸ் நம்ம ஈஸியாக இதில் கொண்டு வந்துடலாம் ரீச்சில். பட் உங்களுக்கு ரியல் பிஸ்னஸ் வேணும்னா அதுக்கேற்ற கரெக்டான அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் கரெக்டான இப்போ சேல்ஸ்லாம் சூஸ் பண்ணால் ரீச் கம்மியாக தான் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு தேவை லீட்ஸ் வந்துச்சா இல்லையா, லீட்ஸ் நம்பர் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபைன். இப்போது
அவேர்னஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எந்த கிளைண்ட்டு இல்லை எந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்துட்டு இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் அவேர்னஸ் தேவை. இதில் கோலே என்ன அப்படின்னா, எனக்கு எதுவும் தேவையில்லை, நிறைய பேர் ரீச் பண்ணணும், என்னோடய ஆட் வந்துட்டு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும், பேசிக் இம்பேக்ட். அவன் அந்த ஆடை பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம ரிமைண்ட் பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அவேர்னஸ். மேக்ஸிமம் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் அதை பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு இருக்கிற ஒரு பிராண்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கிளைண்ட்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. அதுவும் நல்ல பட்ஜெட் வச்சுருக்க கிளைண்ட். நீங்கள் சும்மா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நான் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ண போகிறேன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அவேர்னஸ் கேம்பெயினுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிவி ஆட்ஸ். டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 ஒரே ஆடு 20 தடவை போகும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த சக்தி மசாலா இல்லாட்டி ஆச்சி மசாலா ஆடு போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து உடனே நம்ம ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டோம். ஆனால் அந்த பிராண்ட் வந்து நம்ம மைண்டில் நிற்கும். இது என்ன சக்தி மசாலா வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம கடையில் போகும்போது ஞாபகம் வந்து வாங்குவோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் சூஸ் அவேர்னஸ் ஆட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ராக்ஷன். எனக்கு இந்த மாதிரியான இன்னும் என்கேஜ்மெண்ட்குள்ளே சப் அப்ஜெக்டிவ் நிறையா இருக்குது, நம்ம போவோம். ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும் உங்களோட ஆடில் அப்படின்னா சூஸ் என்கேஜ்மெண்ட். இல்லை சார் அகெயின் எனக்கு டிராஃபிக் வேணும் அப்படின்னா சூஸ் டிராஃபிக், லீட்ஸ் வேணும்னா சூஸ் லீட்ஸ், சேல்ஸ் வேணும்னா சூஸ் சேல்ஸ். பட் அதோட நம்பர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அந்தந்த மெட்ரிக் கரெக்டாக இதாகுதா அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இது புரிஞ்சா? இல்லை இப்போ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ ஒரே ஒரு டவுட் ப்ரோ, ஒரு டைமில் ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண முடியும்? எஸ், ஆமாம் டீம். ஒரு கேம்பெயினில் ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் இருக்குது. அந்த கேம்பெயின் மொத்தம் 3 கேம்பெயின் இருக்குது. இந்த ஒரு கேம்பெயின் நான் உள்ளே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இதில் நிறைய ஆட் செட்ஸ் இருக்குது. இது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆட் செட்ஸ்க்குள்ளே இந்த எல்லா ஆட் செட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. வாட் இஸ் திஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா லீட்ஸ். இது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் செட்ஸ் ஆட் செட்ஸ். இந்த கேம்பெயின் ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கேம்பெயினுக்குள்ளே எத்தனை ஆட் செட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது கேம்பெயின் 1, அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஆட் செட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேம்பெயின் ஒன்னோட அப்ஜெக்டிவ் லீட்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஆட்செட்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த கேம்பெயினுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆட்செட்ஸும் லீட்ஸில் தான் போகும். ஓகேவா? இந்த ஆட்செட்ஸ்க்குள்ளே எத்தனை ஆட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட் 1, ஆட் 2, ஆட் 3 அப்படின்றது. ஓகேங்களா? ஃபைன். வேறு யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா?